சொல்லப்போனால் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ எப்போ அப்லோட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 2005ங்க. அப்போ ஜாவத் கரீம் அப்படிங்கிறவரோட சேனலில் அவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் யூடியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஜூலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் நிற்பார் ஒரு vlog மாதிரி, அண்ட் அவருக்கு பின்னாடி வந்து யானைகள்லாம் இருக்கும். ஆனால் பாருங்களேன், 21 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு. அண்ட் யூடியூப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் வந்துச்சு, அண்ட் இப்போ எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் மாறதான் போகுது. ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொன்னால் சர்ச் அண்ட் எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். விக்கிபீடியா எப்படி நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இமேஜ் இல்லஸ்ட்ரேஷன்லையும் ஹெல்ப் பண்ணிச்சோ, அந்த மாதிரி விஷுவலாக வீடியோவாக நிறைய ஹவு டு அப்படிங்கிற தேடல்களுக்கான பதிலாக அமைஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். பட் இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லலாம். அப்படி தானே இருக்குது. ஆனாலும் யூடியூப் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் 2000ஸ்லையும் ஏர்லி 2010ஸ்லையும் ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணேன். அண்ட் முக்கியமாக எப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய நோக்கியா, சோனி இந்த மாதிரியான ஃபோன்ஸை வந்து ஃபுல்லாக டிஸ்அசெம்பிள் பண்ணி திரும்ப ரீஅசெம்பிள் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.